ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய கண்மணியை தொடுகிறான். அவருடைய கண்மணியை தொடுகிறான். சகரியா 2:8. பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்ற தலைப்புல பார்க்கிறோம். அவருடைய கண்மணி யாரோட கண்மணினா கடவுளுடைய கண்மணியை தொட முடியுமா? இன்னைக்கு சாதாரணமா என்னுடைய கண்மணியை பாருங்க, என் கண்ணுக்குள்ள யாராவது கை வச்சா உடனே அவங்கள தட்டி விடுவேன், இல்லைன்னா கண்ணை மூடிடுவேன். அப்படிதான் பாருங்க நம்மளுடைய கண்ணை நம்ம பாதுகாக்கிறோம். ஆனா இந்த வசனத்தின் பிரகாரமாக நம்ம பார்க்கும்போது பாருங்க, அவருடைய கண்ணை பாருங்க எதனால தொட முடியும்? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இன்னைக்கு ஒருவேளை சத்துரு உங்க வாழ்க்கையில பெரிய போராட்டத்தை கொண்டு வந்து நீங்க அழிஞ்சு போயிடணும்னு சொல்லி பல திட்டங்களை போட்டு அவன் செயல்படுத்தி இன்னைக்கு ஒருவேளை உங்களால முழுகி போயிட்ட மாதிரி நீங்க வாழ்ந்து கொண்டு இருந்தா கடவுள் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உன் கண்ணை தொடுறது போல பாருங்க, உன்னை தொட்டா என் கண்ணை தொடுறது மாதிரி. இன்னைக்கு நிறைய மனுஷங்க என் வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா, என்னோட அம்மா அப்பாவா இருக்கட்டும், என்னுடைய கணவரா இருக்கட்டும், என்னுடைய நண்பர்களா இருக்கட்டும், இன்னைக்கு சொன்ன வார்த்தை என்னன்னா, உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன், ஏன்னா உன்னை ரொம்ப பிடிக்கும், இப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனா இங்க கடவுள் வந்து சொன்னதை செய்யறவருங்க. இப்படியெல்லாம் சொன்னவங்க மனுஷங்க பாருங்க நிச்சயமா செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா கடவுள் பாருங்க நிச்சயமா செய்யறவர் இங்க சொல்லியிருக்காரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். சத்துரு உங்களை அழிஞ்சு போகணும்னு நினைக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார் பாருங்க, உன்னை தொட்ட என்ன தொட்ட மாதிரினா சாதாரண ஒரு வார்த்தை. ஆனா இங்க கண்மணி என்ன பாருங்க, கண்ணுக்குள்ள அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மனுஷன் யாருமே இருக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பாருங்க கண் கண்ணாடியை போட்டுக்கிறாங்க, ஃபேஷனுக்குன்னு சொல்லி கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறாங்க, இப்படியெல்லாம் கண்ணை பாருங்க பாதுகாக்கிறாங்க. தூசி கூட படக்கூடாது இல்லையா, அப்படிதான் கண்களை பாதுகாக்கிறாங்க. அப்படி நம்ம பாதுகாக்கிற பட்சத்துல இன்னைக்கு கடவுள் நம்மை பாதுகாக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். எத்தனை கண்ணாடி இருந்தாலும் கீழே விழுந்தா அது உடஞ்சு போயிடும். ஆனா உன்னை தொட்டா என்ன தொட்ட மாதிரின்னு சொல்றது கூட ஒரு சாதாரண வார்த்தை. ஆனா உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுறான்னா கண்ணுக்குள்ள நம்மளை வச்சு பாதுகாக்கிறாருங்க. ஒரு மனுஷனை கண்ணுக்குள்ள பத்திரமா வச்சு பாதுகாக்கிற கடவுள் எந்த கடவுளா இருக்க முடியும்? இங்க தேவன் அழகா சொல்றாரு பாருங்க, உன்னை கண்ணுக்குள்ள வச்சு நான் பாதுகாக்கிறேன், உன்னை தொடவே முடியாது, உன்னை தொட்டா என்ன தொட்ட மாதிரி, ஏன்னா என் கண்ணுக்குள்ள நீ இருக்க. அப்படி இருக்கும்போது என் கண்ணை யாராவது தொட கிட்ட வந்தாவே அவனை தட்டி விடுவேன். சங்கீதத்துல நம்ம பாக்குறோம் பாருங்க, அவருடைய கையின் கிரியினால இந்த வானத்தை விரிச்சாராம். ஒரு பெட்ஷீட்டை கொண்டு போயிட்டு பாருங்க துணி காய வைக்கிற மாதிரி விரிச்ச மாதிரி இருக்க அந்த வார்த்தையை பார்க்கும்போது. அப்படி அவருடைய கை அவ்வளவு பெருசுன்னா இந்த வானத்தை பார்க்கும்போது பாருங்க எவ்வளவு பெரிய வானமா இருக்கு. இன்னைக்கு போய் நம்ம கையை தொடும்போது பாருங்க அது எவ்வளோண்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு எறும்பு சைஸ் இருப்போமான்னு தெரியல. ஆனா தேவன் தன்னுடைய கையின் கிரியினால வானத்தைய விரிச்சாரு. அப்ப அவ்வளோ பெரிய கையால ஒரு மனுஷன் நம்மளை தொட வரும்போது தட்டி விட்டா என்ன நிலைமை ஆகும்? அவ்வளோதாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய மரம் இடிஞ்சு கீழே விழுந்தாவே நம்மளால நசுங்கி போயிடுவோம் இல்லையா? ஆனா அவருடைய கையினால தட்டி விடும் பொழுது அவன் எப்படியாப்பட்ட சத்துருவா இருந்தாலும் சரி, அந்த சத்துருவுக்கு இடம் கொடுக்கிற மனிதர்களா இருந்தாலும் சரி, அவன் அழிஞ்சு போகிறது நிச்சயமான ஒரு காரியம். அப்படிதான் இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுறேன்னு சொல்லி நமக்கு அன்பும் ஆதரவுமாக இருக்கிறார் பாருங்க தேவன். இந்த வேத வசனத்தை தொடர்ந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் மனுஷனை எப்படியெல்லாம் பாருங்க அவர் பாதுகாக்கிறார், அவர் போஷிக்கிறார், அவர் நடத்துகிறார்ன்றத இந்த வேத வசனத்தை முழுவதுமாக இந்த சகரியா 2 நீங்க வாசிச்சு பாருங்க. அவர் தேவன் பாருங்க எப்படிப்பட்ட நல்லவராக இருக்கிறார். இங்க நிறைய வேலையில பாருங்க நம்ம நினைக்கிறோம் மனுஷங்க நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க, பாத்துக்கிறது இல்ல. அப்படிதான் தேவன் ஒருவேளை சொல்லியிருப்பாரோ? அவர் கடவுள் அவர் சொல்லிடுவாரு, ஆனா கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கோம். நம்ம தானங்க கஷ்டப்படுறோம். கடவுளுக்கு என்ன தெரியும்? அவர் ராஜாதி ராஜாவாக அவருடைய சீட்ல உட்கார்ந்து அவர் நம்மளை எல்லாம் விளையாட வச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இல்லங்க, அவர் ஆட்டி வைக்கிறாரு, நம்ம ஆடுறோம், இப்படியெல்லாம் பேசுறாங்க. ஆனா நிச்சயமாக சொல்லுகிறேன், தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறதுனால தான் பாருங்க இன்னைக்கு நைட்ல நம்ம படுத்து காலையில எழும்புறோம் என்றா பாருங்க அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய கரிசனை, அவருடைய கை நம்மளை பாதுகாக்குதுங்க. அதனாலதான் பாருங்க நம்ம அவர் கண்ணுக்குள்ள பத்திரமா ஒரு வீட்டை பூட்டிக்கிட்டு எப்படி நம்ம தூங்குறோமோ அவர் கண்ணுக்குள்ள பத்திரமா பூட்டி வச்சிருக்காரு. அப்படிதான் இந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் போது புரிஞ்சுக்க முடியும்.
ஆகையால் தான் நம்ம அவர் கண்ணுக்குள்ள இருக்கணும்னா, இன்னொரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய கட்டளைகளை நம்ம கண்ல வச்சு பாதுகாக்கணுமா. அப்ப அவர் கட்டளைய பாருங்க நம்ம கண்ணுக்குள்ளேயே வச்சுக்கணுமா. வேதத்த வாசிச்சு அந்த வார்த்தைகள கண்ல நெனச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கண்ணு முன்னாடி அது மட்டும் தான் தெரியணுமா. அப்பொழுது தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு பாதுகாப்புங்க. தேவ வசனத்த நீங்க தினந்தோறும் பாருங்க, உங்க கண்ணு முன்னாடி வச்சு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? தேவன் இதையெல்லாம் எனக்கு சொல்லியிருக்காரு. அவர் நிச்சயமா என் வாழ்க்கையில செய்வார். என் முன்னாடி இருக்கிற மனுஷங்க ஒருவேளை நான் அழிஞ்சு போகணும்னு நினைக்கலாம். என்னை சுத்தி இருக்கிறவங்க நான் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கலாம். இங்க கடவுள் என்ன கண்மணி போல பாதுகாக்கிறதுனால யாருமே எதுவுமே என்ன செய்ய முடியாதுன்னு நான் விசுவாசிக்கிறேங்க. நீங்களும் விசுவாசிங்க. தேவன் உங்களை கண்மணி போல பாதுகாக்க ஒருவர் உண்டு. வாங்க நம்ம அதுக்காக ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம் மண்டையில் வருகிறோம் சுவாமி. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று பார்த்தோம். ஆண்டவரே, எங்கள தொட வரவங்க, எங்கள அழிக்கணும்னு ஆண்டவரே பிளான் பண்றவங்க, நாங்க ஆண்டவரே உயர்ந்திரக்கூடாது, நாங்க பண வசதியிலயோ, இல்ல மத்த ஆள் பலத்திலயோ நாங்க அழிந்து போயிடணும்னு சொல்லி ஆண்டவரே, நாங்கள் முன்னேற செல்ல வழியில்லாமல் தடை செய்கிற அத்தனை ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே, இப்பொழுதே கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார் என்று கட்டளையிடுகிறோம். சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எப்பொழுதும் எங்களை தாங்கிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. ஒவ்வொரு நாளும் நீர் ஆண்டவரை எங்களை கண்மணியில ஆண்டவரை வைத்து பாதுகாக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எங்களை தொடுகிறவர்களை நீர் ஆண்டவரை சத்துருவின் கிரியைகளை அழித்து ஒவ்வொரு நாளும் எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை நடத்தி எங்களை போஷித்து உங்களுடைய அன்பு எங்களை அரவணைப்பும் ஆண்டவரை கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல உம்முடைய செட்டைகளின் கீழ் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களை வாழ வச்ச உம்முடைய தயவுக்கும் அன்புக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக எங்கள் இருதயங்களை உமக்கு நேராக திருப்பும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.